காற்றிலே பிளவு பண்ண முடியுமா? பிரிவினை உண்டு பண்ண முடியுமா? முடியாது. இன்னைக்கு பாரதியோட பாட்டை நாம நினைவுபடுத்த வேண்டியதுங்கிற காரணத்தினால தான் சொன்னேன். மென்மையாய் கிடந்தது சமூகம், கோழைத்தனத்தில் கிடந்தது இந்த சமூகம். அது ஆண்மையாக எழுந்து நின்று போராடக்கூடிய வகையில் தமிழை ஒரு ஆயுதமாக பிரயோகம் செய்தவன் பாரதிங்கிற காரணத்தினால தான் மெல்லிய தமிழுக்கு மீசை முளைத்தது என்று நான் சொன்னேன். எப்பவுமே மீசைங்கிறது ஆண்மையின் அடையாளம் என்று சொல்வார். ஆண்மையின் அப்ப மீசை இல்லாதவங்களுக்கெல்லாம் ஆண்மை இல்லையான்னு அர்த்தம் இல்லை, ஆண்மையின் அடையாளம் என்று சொல்வார். இப்ப பாரதிக்கு மீசை வைத்திருந்தான். அக்ரஹாரத்தில் யாரும் மீசை வைக்கிறது இல்லை. அக்ரஹாரத்தில் யாரும் மீசை வைக்கிற பழக்கம் இல்லை. பாரதி எல்லாத்திலையும் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடியவன் இல்லையா, அதனாலே அவன் மீசை வைத்தான். அவன் எல்லாரும் ஒரு கட்டுரையில் பாரதி எழுதுகிறான், செத்து போன மீன் தான் ஓட்டத்தோடு போகும், உயிரோடு இருக்கிற மீன் ஓட்டத்தை எதிர்த்து நீச்சல் போடும் என்று சொன்னான். ஒரு கவிஞன் எல்லாத்தையும் அப்படியே போற போக்கில் பாடிட்டு போறவன் இல்லை, நம்மையும் சேர்த்து இழுத்துட்டு போறது இல்லை. எதிர்த்து நின்று ஒரு சமூகமே ஒரு பக்கமாக ஓடிக்கொண்டு போகிற பொழுது நான் அந்த மீன் கூட எதிர் நீச்சல் போடும், ஆறு போற போக்கிறது தான் போகும். ஆனா பாரதி என்கிற மீன் இந்திய தேச நதியையே திசை திருப்பி விட்ட மீன். அதுதான் அதனுடைய ஓட்டத்தின் அடையாளம் இல்லையா? ஒரு மீன் ஒரு நதியினுடைய ஓட்டத்தை திருப்ப முடியுமா என்று சொன்னால் அவனுடைய பாடல்கள் அவ்வளவு அற்புதமாக அவ்வளவு அருமையாக பாடப்படுகின்றன என்பதை எண்ணி பார்க்கப்ப போராட்டம் என்பது குணம், அது உயிர் குணம். போராடாத எந்த உயிரும் வாழ்ந்ததில்லை. சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் என்று சொல்வார். வல்லது வாழும், வல்லதுதான் வாழும். சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் என்று சொல்வார்கள். இத்தனை கொடுமைகளுக்கும் இத்தனை சங்கடங்களுக்கும் இத்தனை துன்பங்களுக்கும் இடையிலும் கூட இன்றைக்கு தமிழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் என்ன பொருள்? எழுத்துக்கே உயிர் என்று பெயர் வைத்தவன் செத்து போய் விடுவானா? எழுத்துக்கே மெய் என்று வைத்தவன் பொய்யாய் போய் விடுவானா? எழுத்துக்களுக்கே ஆயுதம் என்று போனவன் நிராயுதபாணியாக போய்விடுவானா? போக மாட்டான். விடுதலையை எவனும் புதைத்து விட முடியாது, விடுதலை எவனும் புதைத்து விட முடியாது. அப்ப மெல்லிய தமிழுக்கு மீசை முளைத்தது என்று நான் சொல்லுவதற்கு என்ன காரணம்னா, சில கருத்துக்களை உறக்க சொல்லக்கூடிய துணிவும் ஆண்மையும் வேண்டும். மீசைக்கு இருக்குது, மீசைக்கு இருக்குது. பாரதியாரை பத்தி அவருடைய பாரதிதாசன் பாடக்கூடிய பாடல் வரியெல்லாம் உங்களுக்கு தெரியும். நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா காடு கமழும் கற்பூர சொற்கும், அறம்பாட வந்த அறிஞன் புதிய திறம்பாட வந்த மறவன் மண்டும் மதங்கள் அண்டா நெருப்பவன் இல்லையா? குண்டா நெருப்பு கூட இப்ப இல்லை, அண்டா நெருப்பவன் இல்லையா? குவிக்கும் கவிதை குயில் இந்நாட்டை கவிழ்க்கும் பகையை கவிழ்க்கும் பகை முரசு. எவைய பாடுவான்? பாரதிதாசன் யாருக்குமே அடிமைப்பட்டவர் இல்லை. அவர் ஒரு விடுதலை கவிஞர், சுதந்திரமானவர். அவரே பாரதிக்கு நான் தாசன் அடிமை என்று பெயரை மாற்றி வைத்துக் கொண்டார் சொல்லி சொன்னா பாரதியினுடைய ஆற்றல் என்னங்கிறது உங்களுக்கு தெளிவாக விளங்கும். அது மட்டும் இல்லை, எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது, 7ஆம் வகுப்பு பயின்று கொண்டிருந்தேன். ஆய்வாளர் வந்தார். அவர் ஒரு நல்ல ஆய்வாளர் போல் இருக்குது. சிறு வயதில் ஆய்வாளர் வந்தார். வரிசையா தேசிய தலைவருடைய படம் வகுப்பறையில் மாட்டப்பட்டிருந்தது. ஒவ்வொரு தலைவரை பத்தி யார் கண்ணில் பட்டானோ அவன்லாம் கையை நீட்டி கேட்டுக்கிட்டு இருந்தார். அவரை பத்தி சொல்லு, அந்த படத்தை பத்தி சொல்லு, அது படத்துல யார் இருக்கிறான்னு சொல்லு, அந்த படத்துல யார் இருக்கிறான்னு சொல்லு, அவரை பத்தி சொல்லுன்னு கேட்டே வந்தார். பாரதி படம் வந்த பொழுது எல்லாரையும் கேட்டு வந்தவர் நான் நின்றுகிட்டு இருந்ததுனால நீ சொல்லுன்னார். பாரதி படத்தை பார்த்துட்டு நீ சொல்லுன்னார். எனக்கு நன்றாக பசுமையாக நினைவில் இருக்கிறது. நான் கொஞ்சம் தயங்கி நின்றதை பார்த்து விட்டு, ஏன் தயங்குகிறாய்? அந்த மீசையை பத்தியாவது சொல்லு, வேற எதை பத்தி நீ சொல்லாட்டினா கூட அந்த மீசையை பத்தியாவது நீ சொல்லு அப்படின்னார். அப்பதான் அந்த மீசையை பார்த்தேன். பார்த்த பொழுது நான் சொன்னேன், வெள்ளைக்காரர்களை எதிர்த்து பாடியவன் பாரதி இல்லையா? ஒரு உலை துருத்தியிலே இருந்து வரக்கூடிய மூச்சு சிவப்பு நெருப்பை ஏற்படுத்துவதை போல
வெள்ளை நெருப்பை எரிப்பதற்காக புறப்பட்டு வந்த கருப்பு நெருப்பின் கொழுந்தை போல 2 மீசைகள் உச்சி இல்லையா உயரத்திலே இன்றைக்கு துள்ளி குதித்து நிமிர்ந்திருக்கிறதே. அப்ப சின்ன வயசுல அதெல்லாம் சொல்ல தெரியல. நான் சொன்னேன், வெள்ளை வெளியேர்னு வெள்ளை தலைப்பாக இருக்கிறது, அந்த வெள்ளைக்காரனுக்கு முன்பு ஒரு கருப்பன் தலை நிமிர்ந்து இருக்க வேண்டும் என்கிற காரணத்தால் முறுக்கு மீசையோடு பாரதி இருக்கிறான் என்று நான் சொன்னேன். எப்பவுமே நம்மால விட்டுற முடியுமா இல்லையா? இன்னைக்கு நாம பார்த்த பொண்ணு வேணும்னாலே இப்ப மணமேடை நிகழ்ச்சிகள் இல்லையா, கல்யாண மாலை நிகழ்ச்சிகள் எத்தனை வருது, ஒவ்வொரு தொலைக்காட்சியில் வந்து பாருங்க. செக்கச்செவேர்னு சிவப்பா இருக்கணும், வெள்ளையா இருக்கணும் பொண்ணு. எவனாவது கருத்த பொண்ணு வேணும்னு கேட்கறானா? கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர்னு பாட்டு வேணா பாடுவார்களே தவிர, பாடுற கவிஞரையே கேட்டோம் சொல்லி சொன்னா சிவத்த பொண்ணை பார்த்து கட்டி இருக்கிறார். அப்ப நான் சொல்றேன், கருப்பு சிவப்புங்கிறதுல நான் சொல்லுகிறேன், எழிலரசியை பக்கத்தில் வைத்துக் கொண்டு சொல்கிறேன், அன்பிற்குரியவர்களே, சிவந்த மருதாணியை கால் நகத்திற்குத்தான் பெண்கள் பூசுகிறார்கள், கருத்த பொட்டைத்தான் நெற்றியிலே வைத்துக் கொள்கிறார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளும். கருப்பு சிவப்பு வெள்ளை உயர்வு சிவப்பு தாழ்வு கருப்பு தாழ்வு நிறபேதத்தை சொல்லல. ஆனா நம்ம நாட்டில் அந்த எண்ணம் இருக்கு, நம்ம நாட்டில் அந்த எண்ணம் இருக்கிறது. அப்ப ஒரு வெள்ளை ஏகாதிபத்தியத்திற்கு முன்பு முறுக்கு மீசையோடு இருக்கிறார் இல்லையா, முண்டாசு பற்றி இல்லையா, இந்த பாரம் அந்த பாரம் அந்த பாரம் இந்த பாரம் அபாரம், இப்படி ஒரு யோசனையா இல்லையா, தலையில வச்சு இத்தனை பாரங்களையும் தாங்கி கொண்டிருக்கிறான் என்று எழிலரசி சொன்ன பொழுது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. பேசலாம், ஆனா பாரதி எல்லாத்தையும் சொல்லிட்டான். அப்ப அவனை பத்தி சொல்ல பொழுது நீ என்ன சொல்ல போற? அதுல ஒரு பேச்சுல இல்லாட்டி ஒரு சிந்தனையாளன் ஒரு கருத்து சொல்லக்கூடியவன்ட்ட நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றுங்கிறத நாம் மறந்து விட்டு விடக்கூடாது. அப்ப ஏன் நான் இதை சொல்ல வந்தேன்னா, சேதமில்லாத ஹிந்துஸ்தானம் தெய்வம் என்று கும்பிடடி பாப்பா, இது பிரிவினை இல்லாத இந்துஸ்தானம். சச்சின் டெண்டுல்கர் வந்து அவர் சாதனை இதுவரைக்கும் உலகத்திலே கிரிக்கெட் வீரனாக களத்திலே நின்று ஆடிய வீரர்கள் யாரும் சாதிக்கல. நீங்க பேப்பர் பாக்குறீங்க, செய்தித்தாள்ல பாக்குறீங்க. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு பேட்டியில போய் அவர் என்ன சொன்னாரு, பேட்டியில போய் நான் முதலாக இந்தியன், அதற்கு பிறகுதான் மராட்டியன், இந்தியன் என்பதில் நான் பெருமைப்படுகிறேன் என்று சொன்னார். இந்தியன் என்பதில் பெருமைப்படுகிறேன் சொல்கிறார். வாழ்க இல்லையா, தமிழை வாழ்த்துகிற பாரதி தமிழ் வாழ்க என்று சொல்வான். தமிழ் வாழ்க என்று சொன்னதோடு நிறுத்தி விட்டானா, வாழ்க நற்றமிழர் வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர், ரொம்ப ஜாக்கிரதையா பாடுறான். வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணி திருநாடு வந்தே மாதரம், ஒரு கிரடேஷன் சொல்றான். அவர் என்ன சொன்னார், மராட்டியன் இல்லைன்னு சொன்னாரா? நான் மராட்டியன், ஆனால் நான் முதலில் இந்தியன் என்று சொன்னார். நான் முதலில் இந்தியன். உடனே ஒருத்தர் கோபம் வந்துருச்சு, நீ மராட்டிய இனத்தையும் மொழியையும் இழிவுபடுத்தி இருக்கிறாய், நீ வந்து கிரிக்கெட்டை பேட்டை பிடிச்சி பால வேணா அடிக்கலாமே தவிர அரசியலுக்குள்ள வரக்கூடாது என்று சொல்லுகிறார். நான் உள்ளபடியே மனம் நொந்து சொல்லுகிறேன், அன்பிற்குரியவர்களே, இதற்காகவா இத்தனை பேர் செத்தார்கள்? இதற்காகவா இத்தனை பேர் செக்கெடுத்தார்கள்? இதற்காகவா இத்தனை பேர் சிறை கொட்டடிகளுக்குள்ளே சென்றார்கள்? இதற்காகவா திருப்பூர் குமரன் எவ்வளவு அருமையா சொன்னாங்க, எவ்வளவு அருமையா சொன்ன, கம்பத்தில் கொடி பறக்குமா, ஆனால் ஒரு கொடி பறப்பதற்காக இவன் உயிரையே பறக்க விட்டு விட்டான் என்று சொன்னார்கள் இல்லையா? ஒரு துணி கீழே விழுந்து விடக்கூடாது என்று காப்பாற்றிய புனித பூமி என்கிற காரணத்தால் தான் துணி உங்களை தூக்கி நிறுத்தி இருக்கிறது.